ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ் 2.11ல செவன்த் சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ராக்ஷன் வர மாதிரி தரேன். 3 மைனஸ் ரூட் 8 மட்டும் தரேன். சரிங்களா? இது நமக்கு இப்போ லாஸ்ட் முறை பார்த்துருப்பீங்க, 6 மட்டும் பார்த்துருப்பீங்க. 3 மைனஸ் ரூட் 8 மாதிரினா இன்ட்டு என்ன பண்ணோம், 3 ப்ளஸ் ரூட் 8 பை 3 ப்ளஸ் ரூட் 8. அது என்ன அர்த்தம் நமக்கு, டினாமினேட்டர் இது மாதிரி நமக்கு வந்து ஒரு இரேஷன் வந்து என்ன பண்ணோம், கான்ஜுகேட் எடுத்து மேலே மல்டி பண்ணுவோம். கான்ஜுகேட்னா நமக்கு இந்த இடத்துல மைனஸ் தான் ப்ளஸ் சைனை மாற்றி மல்டி பண்ணால் தான். சரிங்களா? மைனஸ் தான் ப்ளஸ், ப்ளஸ் தான் மைனஸ் எடுத்துங்க. டினாமினேட்டர் வர பாருங்க, நமக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எம்எஸ்பி ஃபார்முலா இருந்தது. ஏ ஸ்கொயரா, ஏ ஸ்கொயர் 3 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றது 8 ஸ்கொயர் ரூட் 8 ஸ்கொயர். மேலே 1 இன்ட்டு மட்டும்னா அப்படியே வந்துடும் இல்லையா, 3 ரூட் 8 வந்துடும். அப்போ 3 ப்ளஸ் ரூட் 8 பை 9 மைனஸ் 8 வருமா? இப்போ கேஷன் 1 தானே வரும். இப்போ 1 அப்படியே விட்டுலாம்ல. இப்போ 3 ப்ளஸ் ரூட் 8 வந்துடும். அதே போல என்ன பண்ணுங்க, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஃப்ராக்ஷன் போயிடுங்க. 1 பை ரூட் ஆஃப் மைனஸ் 8 ரூட் 7 தான். இதே போல நம்ம பண்ணலாம், கான்ஜுகேட் மட்டும் இல்லாமா. ரூட் 8 மைனஸ் ரூட் 7னா இதெல்லாம் மல்டி பண்ணுவீங்க நீங்க. ரூட் 8 ப்ளஸ் ரூட் 7 மல்டி பண்ணுவீங்களா? எப்பவுமே கண்டிப்பாக நமக்கு கான்ஜுகேட் மல்டி பண்ணால் கீழே கண்டிப்பாக ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்ம் வரும். இப்போ 8 மைனஸ் 7 வந்துடும். நான் ஸ்கொயர் பண்ணலாம் இல்லையா, ரூட் 8 ஸ்கொயர்னா 8, ரூட் 7 ஸ்கொயர் பண்ணால் 7 வந்துடும். மேலே 1 சொல்லும்போது அது அப்படியே போட்ட வேண்டியதான். சரி, அப்போ 1 வந்துடுமா? அப்போ ரூட் 8 ப்ளஸ் ரூட் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு 1 பை 3 மைனஸ் ரூட் 8 ஆன்சர் வருதுங்களா? 3 ப்ளஸ் ரூட் 8 வருது. இங்கே 1 பை ரூட் 8 மைனஸ் ரூட் 7னா என்னது, ரூட் 8 ப்ளஸ். அப்போ வந்து அந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறுது இல்லையா? அப்போ சிமிலர்லி போட்டுருங்க. சிமிலர்லி போட்டு என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் நமக்கு போட தேவையில்ல, அப்படியே எழுதலாம். அப்போ நமக்கு 1 பை ரூட் 7 மைனஸ் 1 பை ரூட் 6 வந்துடும். ரூட் 7 ப்ளஸ் ரூட் 6 வந்துடும். புரியுங்களா? அதை அடுத்து நமக்கு 1 பை ரூட் 6 மைனஸ் ரூட் 5 இப்போ வந்துடும். ரூட் 6 ப்ளஸ் ரூட் 5 வந்துடும். நெக்ஸ்ட் 1 பை ரூட் 5 மைனஸ் 2 இருக்கா? இது நீங்கள் கொஞ்சம் மாற்றி போடலாம், இல்லை அப்படியே போடலாம். இல்லை நமக்கு ரூட் 5 ப்ளஸ் 2 வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு சம்த்துக்கு நோட் பண்ணிட்டு நான் அப்படியே காப்பி வேண்டியதான். சரிங்களா? சம் நோட் பண்ணியாச்சு. இப்போ ஆமாம், இது வேலையும் வந்து நமக்கு பார்த்தோம் 3 ப்ளஸ் ரூட் 8 சரிங்களா? இது வேலையும் பார்த்தோம் ரூட் 8 ப்ளஸ் ரூட் 7. ஆனால் மைனஸ் மல்டி பண்ணால் நமக்கு மைனஸ் ரூட் 7 மைனஸ் ரூட் 8 இப்படி வந்து மைனஸ். சரிங்களா? அதே போல் இது வேலையும் வந்து ரூட் 7 ப்ளஸ் ரூட் 6 தானே. இது என்னது, ரூட் 5 ரூட் 6 ப்ளஸ் ரூட் 5 வரும். ஆனால் மைனஸ் மல்டி பண்ண ஆகும் மைனஸ் ரூட் 6 மைனஸ் ரூட் 5 வந்துடும். அதே போல் இது வேலையும் வந்து ரூட் 5 ப்ளஸ் 2 வந்துடும் இல்லையா? அப்போ மைனஸ் ப்ளஸ் வரை கேன்சல் பண்ணுவோமா? இது கேன்சலா, ரூட் 7 ரூட்ஸ் கேன்சலா, ஒரு கேன்சலா. அப்போ 3 ப்ளஸ் 2 5. சரிங்க, இப்போ ஆன்சர் நமக்கு வந்து 5. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம் தான். சிம்பிளாக போட்டு அழகாக முடிச்சிடலாம். சரிங்களா?